தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நள்ளிரவில் விஜயை சந்தித்தார். நள்ளிரவில் விஜயை சந்தித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடிகர் விஜய் மிகவும் அப்செட் ஆகி உள்ளார். அவர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வரவில்லை, சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். டெல்லியின் உதவியை நாடி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்கள் தலைமறைவாகியுள்ளனர். ஏறத்தாழ 15 நாட்கள் தலைமறைவாக இருந்த தலைவர்கள் தற்பொழுது வெளியே வர துவங்கியுள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் கடந்த 15 நாட்களாக தலைமறைவாக இருந்தார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு தலைமறைவாக இருந்தார். காவல்துறை கைது செய்யப்படும் என அச்சம் கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் நீதிமன்றம் தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்க ஆரம்பித்துள்ளதால் அவருக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை உள்ளது. தமிழக காவல்துறை தன்னை கைது செய்யாது என்ற ஒரு மனம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 15 நாட்கள் தலைமறைவாக இருந்த சி.டி. நிர்மல்குமார் நேற்று வெளியே வந்தார். நள்ளிரவில் நடிகர் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். கரூர் செல்வது சம்பந்தமாக ஆலோசனை நடத்தியுள்ளார். மீண்டும் தங்களுடைய பிரச்சார பயணத்தை தொடங்குவது சம்பந்தமாக ஆலோசனை நடத்தியுள்ளார். மேலும் கரூர் சம்பவம் சம்பந்தமாக நடிகர் விஜய் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதற்காக நடிகர் விஜய்க்கு பயிற்சி அளித்ததாகவும் கூறப்படுகிறது. செய்தியாளர்கள் எப்படி கேள்வி ஏற்பார்கள், அதற்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று சி.டி. நிர்மல்குமார் பயிற்சி அளித்ததாக கூறப்படுகிறது. விரைவில் செய்தியாளர்களை சந்திப்பார் என்றும் பிரச்சார பயண திட்டம் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. நள்ளிரவில் நடிகர் விஜயை சி.டி. நிர்மல்குமார் சந்தித்தார். இது தாவேகா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.